ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் லாப்ஸ்டர் டெயில் ஃப்ரை. லாப்ஸ்டர்ன்றது சிங்க இறால். இது இறால்லையே ரொம்ப ஜம்போ சைஸ் இறால் மாதிரி, அதே சமயம் நண்டுடைய பெரிய கால்களோட இருக்கு. இந்த லாப்ஸ்டரில் இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வருங்க. இது ரெயின்போ லாப்ஸ்டர். அதை விட ஸ்பெஷலாக இப்போ ரொம்பவே வித்தியாசமான கோஸ்ட் லாப்ஸ்டர்னு ஒன்று ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்களா, கோஸ்ட் மாதிரி அப்படியே வெள்ளை கலர்ல, அதாவது ஆல்பினோ கலர்ல இருக்கு. இதை தவிர லாப்ஸ்டர்ல இருந்து நமக்கு நிறைய நியூட்ரிஷன் கிடைக்குது. அதாவது விட்டமின் B12, C, E, பொதுவாகவே நமக்கு சீ ஃபுட்ல கிடைக்கக்கூடிய ஒமேகா 3 இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. இது நம்ம கடையில் வாங்கியிருக்கிற லாப்ஸ்டர் டெயில்ஸ் பேக். இதில் 2 லாப்ஸ்டர் டெயில்ஸ் வரும். இதை தவிர நம்ம கடைசியாக கிளேசிங் பண்ணுறதுக்காக பட்டரும் இதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. சரி, இதை நம்ம வாங்கினதுக்கு அப்புறமேட்டு டீப் ஃப்ரீசரில் போட்டுடலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டாடணும். அதுக்கு ஒரு ஈஸியான டிப் இருக்குது. அதாவது ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த லாப்ஸ்டர் டெயில்ஸை வச்சு அது மேலே நம்ம நார்மலாக டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அது ஓரளவுக்கு இது மேலே பட்டு அப்படியே ரொம்பணும். ஒரு ½ அன் ஹவருக்கு இந்த மாதிரி நல்ல தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு வச்சுருந்தா போதும். அது ஈஸியாக நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இது ஒரு 2-3 தடவை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. அலசி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்க ப்ரான்ஸு. வாலெல்லாம் எவ்வளோ அழகாக விரியுது பாருங்கள். இப்போ நல்லா டீஃப்ராஸ்ட் பண்ணியிருக்கோமா, நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஃபுல்லாக பெண்ட் பண்ண முடியணும். அப்போ ஃப்ளஷ் நல்லா லூஸாக இருக்குது, ஐஸ் தன்மை இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஷெல்லை கட் பண்ணி அதுக்கு உள்ளே இருக்கிற ஃப்ளஷை வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இந்த பொதுவாக லாப்ஸ்டர் டெயில்ஸை நம்ம எதர் கன்வென்ஷனல் அவன்லேயோ இல்லை கிரில் பண்ணியோ பார்த்துருப்போம். அப்படி கிரில் பண்ணும்போதோ இல்லை அவனில் வைக்கும் போதோ இந்த லாப்ஸ்டர் டெயில்ஸோட நேச்சுரல் டெண்டன்சி பார்த்திங்கன்னா சுருள்றது. ஸோ சுருண்டுருச்சு அப்படின்னா ஒரு சைடாக டர்ன் ஆகிக்கும், குக் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ளஷை வெளியில் எடுத்து எக்ஸாக்டாக அந்த ஷெல் மேலே ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் அது சுருண்டாலும் அந்த ஷெல் அதை ரைட் இன் பொசிஷன் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கலாம். ஸோ ஒரு கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ ஓரளவுக்கு விரித்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்க ஃப்ளஷை வெளியில் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வால் வரைக்கும் எண்டு வரைக்கும் கட் பண்ணலை, வாலுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஷெல்லேருந்து இந்த ஃப்ளஷ் அழகாக லூசன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உள்ளே பார்த்தோன்னா ஷெல்லோட அந்த ஃப்ளஷ் ஒட்டி இல்லை, ஸோ லூசன் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃப்ளஷை அப்படியே நம்ம மேலே தூக்கிட்டு வரணும். இதை ஈஸியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த லாப்ஸ்டரை பின்னாடி டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் அந்த ஷெல்லில் ஒட்டாமல் நமக்கு ஃப்ரீயாக ஒரு கேப் கிடைக்குது. ஸோ அந்த கேப்பில் கைவிட்டு ஒரு லெஃப்ட் சைட், அடுத்த லெஃப்ட் ரைட் சைடு. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக லெஃப்ட் அண்ட் ரைட் மெதுவாக லிஃப்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ஷெல் அவ்வளோ அழகாக அந்த ஷெல்லிருந்து ஃப்ளஷ் வெளியில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு. நம்ம எண்டு வரைக்கும் கட் பண்ணலைங்க, கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி இந்த ஃப்ளஷை வெளியில் எடுத்தால் போதும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை மெத்தட். ஸோ நம்ம அவனில் வச்சு குக் பண்ணும்போது இதில் இந்த ஷெல் மேலே வச்சு குக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அது கீழே விழாமல் ஒரு பக்கமாக சாயாமல் நல்ல நடுவில் இந்த ஷெல் பிடிச்சிக்கிறதுனால ஈஸியாக குக் பண்ணிடலாம். ஸோ டெயிலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். அவனில் வச்சு குக் பண்ணுறதுக்கும் கிரில் பண்ணுறதுக்கும் இது பெஸ்ட் மெத்தட். அதே மாதிரி ஷெல்லோட குக் பண்ணும்போது இந்த லாப்ஸ்டருக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. நீங்கள் என்ன கலர் லாப்ஸ்டர் வாங்கி குக் பண்ணாலும் சரி, அதை குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த ஷெல் இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்ல பிரைட் ஆரஞ்சு கலரில் மாறிடும். ஸோ இது கிரில் பண்ணி எடுத்த ஒரு மெத்தட். இப்போது நம்ம அதுக்கும் மேலே போய் டெயிலோட எண்டு வரைக்கும் கிளிப் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக டெயிலிருந்து நம்ம லாப்ஸ்டரை வெளியில் எடுத்துட்டோம். ஸோ டெயில் வரைக்கும் எந்த ஃப்ளஷுமே நமக்கு உள்ள இல்லை, டெயில் கிளியராக இருக்குது. ஸோ இதோட ஷெல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டியாக இருக்குது.
இப்போது நம்ம 2 லாப்ஸ்டர் டெய்லையுமே ஃபுல்லாக அந்த டிப் வரைக்கும் வெளியில் எடுத்து வச்சிட்டோம். இதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிளுங்க. நம்ம ப்ரான்ஸுக்கோ ஃபிஷ்ஷுக்கோ நம்ம ரெடி பண்ணுற மசாலா மாதிரி தான். ஸோ மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், உப்பு இது போட்டு கொஞ்சமாக தண்ணியில் பெசரி வச்சுக்கலாம். அதில் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த மசாலாவை இதில் கோட் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள். இது ஒரு 15 to 20 minutes நல்லா மேரினேட் பண்ண விடுங்க. மேரினேட் ஆனதுக்கப்புறமேட்டு வறுக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 5 minutes முன்னாடி இதில் லேசாக ஒரு கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக. கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் கொடுத்து இப்போ நம்மளோட டெய்ல்ஸ் ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணால் போதும். டிப் ஃப்ரை பண்ணுறதை விட ஷாலோ ஃப்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. லாப்ஸ்டர் டெயிலுக்கு டீஃபால்ட்டாக சுருள்ற தன்மை இருக்கிறதுனால அது கொஞ்சம் தூக்கும். அதை ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணலாங்க. பட் நம்மளால் ரொம்ப ஹோல்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு சைடு கொஞ்சம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அவ்வளோதான். பட் உங்களுக்கு சுருளக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா லாங்காக ஸ்கூவர்ஸ் இருக்கும், அதாவது உடன் ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம எதர் ஷெல்லோடையோ ஷெல் இல்லாமல் நீங்கள் பண்ணும்போதோ இந்த மாதிரி ஃபுல் லெங்க்த்துக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சுருளாமல் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 2 டெய்லும் நல்லா சுருண்டுருச்சு. பேனையும் கொஞ்சம் டில்ட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தமாகவே நமக்கு 4 to 5 minutes தாங்க ஆகும். இது அப்படியே ப்ரான்ஸ் மாதிரி தான். கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரப்பரி ஆகிடும். ஸோ அதனால் அதோட சாஃப்ட் டெக்ஸ்சர்லேயே எடுத்துடலாம். நல்லா சூடாக வெளியில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க பட்டரையோ இல்லை நம்ம வீட்டிலையே நல்ல பட்டரும் கார்லிக்கும் போட்டு ஒரு மைல்டாக ஒரு கிளேசிங் ரெடி பண்ணி அது சூடாக இருக்கும்போது இது மேலே போட்டு கோட் பண்ணிடலாம். அவ்வளவே தாங்க. ரொம்பவே ஈஸியாக லாப்ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவனோ கிரில்லோ இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும்னு இல்லைங்க. நம்மள பேன் ஃப்ரைட் மெத்தட்லேயே இந்த மாதிரி டிஷ்ஷஸை ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.